இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காட்ஸ் இஸ்ராயல், அதாவது தேவனின் இஸ்ரவேல். இஸ்ராயல், காட்ஸ் இஸ்ராயல். பிரைஸ் காட். நம்ம கிறிஸ்துக்குள்ள யாருன்னு தெரியலன்னா நம்ம லைஃப் ப்ராப்ளம் தான். நம்ம கிறிஸ்துக்குள்ள யாரும் நம்ம அறிந்து கொள்ளல, நமக்கு இன்னும் புரியலன்னா நம்ம லைஃப் வந்து எப்படி இருக்கும்? ப்ராப்ளமாக தான் இருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது இப்போ நம்ம படத்தெல்லாம் பார்த்துருக்குறோம், நமக்கு எல்லாருமே அவ்வளோதான், நேரில் பார்த்துருக்க முடியாது. இந்த திடீர்னு கொலாப்ஸ் ஆகிட்டாங்கன்னா, இப்போ யாருன்னா டாக்டர்ஸோ இல்லை தெரிஞ்சவங்களோ ஒருத்தர் யாருன்னா கொலாப்ஸ் ஆகிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? போய் அவங்க நெஞ்சு மேலே கையை வச்சு ரெசசிட்டேஷன்னுவாங்க, பம்பின். அதான் ரெசசிட்டேஷன் அதை பம்பின் பண்ணுவாங்க. பண்ணி அவங்களுக்கு அந்த மூச்சு வர மாதிரி. கவனமாக கேட்கலாமா? அப்போது என்னன்னா, அப்போ அந்த உயிர் கொடுக்கறதுக்கு வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து பம்பின் பண்ணி, அது வந்து அவ்வளோ ஈஸியான ப்ராசஸ் இல்லை ஆக்சுவலி. அது ஃபுல் எனர்ஜி கொடுத்து அவங்க பண்ணுவாங்க. ஓகே, நம்ம நான் வந்து படத்தில் தான் பார்த்துருக்கேன் முன்ன. ஓகே, ரெசசிட்டேஷன் சொல்லுவாங்க. அது நமக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, இப்போ ஒருத்தர் கொலாப்ஸ் ஆகி விழுந்தாக்கா வெளியிலேருந்து பண்ணுறாங்க. இந்த வசனத்தை படிக்கலாம். எபேசியர் 2வது அதிகாரம் 6வது வசனம். எஃபிஷியன்ஸ், எபேசியர் 2வது அதிகாரம் 6வது வசனம். God raised us up with Christ and seated together in heavenly realms in Christ. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். தமிழ்ல 7 நம்பர். ஓகே, ஃபைன். அப்போ என்னன்னா, மனுஷருங்க வெளியிலேருந்து இப்படி ட்ரை பண்ணுவாங்க, உயிர் பொழிக்காதான்னு தெரியாது. ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாராம்? நமக்குள்ளவே வந்துடுறாராம். நமக்குள்ளவே வந்து நம்மோட சேர்ந்து அவரும் என்ன படிமா தமிழ்ல? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே ஹெவன்லி ரியாம்ஸ், உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். பிரைஸ் காட். எவ்வளோ ஒரு பாக்கியம்! இதை நம்ம எவ்வளோ நாள் உணராம இருக்க போறோம், எவ்வளோ உணர்ந்திருக்கிறோம். அவர் நமக்குள்ள வந்து நம்மோட கூட எழும்பி உன்னதங்களில அவர் பக்கத்துல அவரோட கூட உட்கார வைத்திருக்கிறாராம். பிரைஸ் காட். இது நமக்கு நிறைய பேருக்கு ஆக்சுவலி இன்னைக்கு தெரியாது கூட. இன்னும் கிறிஸ்து ஆண்டவரே வாங்கோ, அவர் நமக்குள்ள வந்து நம்ம எழுப்பி அவர் உன்னதங்களும் அவர் கூட உட்கார வச்சுன்னு இருக்கிறாராம். எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு வசனம் இது. பிரைஸ் காட். பழைய ஏற்பாடுல வந்து இஸ்ராயல் பீப்புள் வந்து எப்படின்னா, அவங்களுக்கு வந்து தெரியல, அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து பத்தி தெரியல, தேவனை பத்தி தெரியல, அவங்களோட அடையாளம் என்ன கிறிஸ்துக்குள்ள. இப்போ நான் என்ன சொன்னேன், அது இனிஷியலா என்ன சொன்னேன், உங்களுக்கு நீங்க யாருன்னு கிறிஸ்துக்குள்ள தெரியலன்னா எல்லாமே ப்ராப்ளம் தான். அந்த மாதிரி இஸ்ராயல் மக்களுக்கு அவங்க அடையாளமே தெரியல, அதனால தான் எப்பவுமே ப்ராப்ளம்ல இருந்தாங்க. அடையாளமே தெரியல, அப்படியே செத்தும் போயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அடையாளமே தெரியாம செத்து போயினே தான் இருக்காங்க. அதற்கு மத்தியில் தேவன் நமக்கு புரிய வைக்க, நமக்கு தெரிய வைக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். பிரைஸ் காட். சிலருக்கு மட்டும்தான் இஸ்ராயல் மக்களுக்கு ஜோஷுவா போல, சிலருக்கு தான் அவங்க யார் தேவனுக்குள்ள அப்படின்ட்டு தெரிஞ்சிருந்துச்சு. இஸ்ராயல் யார்? ஹூ இஸ் இஸ்ராயல்? சரி, யார் ஜூ? ஹூ இஸ் ஜூ? யூதர் யார்? சொல்லுங்க பார்க்கலாம். ஹூ இஸ் ஜூ? நான் பிரசங்கம் பண்ணல, பதில் சொல்லலாம். ஹூ இஸ் ஜூ? பார்த்துனே இருக்கிறேன். ஏப்ரஹாம் ஜூவா? இல்லையா? ஓகே. நோவா? இல்ல. ஈனாக் புறஜாதியா? ஏப்ரஹாம் முன்பதாக இருந்தவங்க அவங்கலாம். சரி, ஏப்ரஹாம், நோவா, ஈனாக்ல ஏப்ரஹாம். ஏப்ரஹாம் அப்போ ஜூவா? ஜென்டைலா? சரி, ஆடம் எப்படி? அங்க ஜாதியா ஆண்டர் பேசல, அப்பெல்லாம் எப்படி ஜூன்றீங்க? பிதா வந்து அவரை படிச்சாரு, அப்போ ஜூயிஷ்ல இருந்தாரு. அவர் எப்போ வந்து பிதாக்கு ஒபீடியன்ட்டா இல்லாம ஆனாரோ. கரெக்ட். அப்போ ஆடம் வந்து தேவனோட ஹார்ட்ல கனெக்ட் ஆயிட்டு இருந்தாரு, அதனால அவர் ஒரு ஜூவா அழைக்கப்ப. அப்போ ஏப்ரஹாம், நோவா, ஈனாக் ஜூவா இல்லையா? அவர் எப்போ வந்து சர்க்கம்சிஷன் பண்ணாரோ அப்போ வந்து ஜூயிஷ். யார்? ஏப்ரஹாமா? ஓகே. அதாவது விருத்த சேதனங்கிறது வந்து சரீர ரீதி.
எப்போ ஒரு மனுஷன் இதயத்துல தேவனோட இதயத்தோட கனெக்ட் ஆவறனோ அவன் தான் ஜூ. நீங்க யாரு? அப்ப ஏப்ரஹாம், ஆடம் வந்து கனெக்டா இருந்தார், ஜூவா இருந்தார். எப்போ வந்து அந்த பாரடைஸ்ல எழுந்து போறாரோ அப்போ அவர் என்னவாயிடுறாரு? ஜென்டைல். இன்னைக்கு இதயத்துல தேவனோட கனெக்ட் ஆயிருந்தோம்னா நம்ம யாரு? அப்படி இல்லைன்னா நம்ம ஸோ கிறிஸ்டியனா இருக்கிறோமா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, அவரோட இதயத்துல இணைந்து இருக்கிறோமாங்கிறதா முக்கியம். அவங்க தான் ஜூ. பிரைஸ் காட். அப்போ சரீரத்துல விருத்த சேதனம் பண்றது முக்கியம் இல்லை, இதயத்துல விருத்த சேதனம் ஆயிருக்கா, தேவனும் நீயும் கனெக்ட் ஆயிருக்கிறீங்களா, அவங்கதான் உண்மையான ஜூ. பிரைஸ் காட். அப்போ உண்மையான ஜூ யாருன்னா, யார் ஒருவன் தேவனோட இதயத்துல ஆவிக்குள்ள கனெக்ட் ஆயிருக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான ஜூ. ஸோ நோவா, ஈனோக் எல்லாருமே ஜூ தான். இஸ்ராயல் யார்? சரி, யார் ஆண்டவர் இஸ்ராயல்னு சொல்றாரு? யார் யார்? யாக்கோப். ஜேக்கப இஸ்ராயல்னு கூப்பிடுறாரு. ஓகே, ஜேக்கப்க்கு அர்த்தம் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். எத்தனை பேருக்கு தெரியாது? யாக்கோபுக்கு அர்த்தம் என்ன யாருக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க, நம்ம சொல்லலாம். ஜேக்கப்னா ஒரு மேனிப்புலேட்டர், ஒரு என்ன சொல்றது, ஒரு டிசீவர், ஒரு ஏமாத்துக்காரன். ஜேக்கப் வந்து ஒரு ஏமாத்துக்காரனா இருந்தார். அப்போ என்னன்னா அவர் வந்து அவருடைய அண்ணனை ஏமாத்தினாரு, அவங்களோட மாமனாரை ஏமாத்தினாரு, எல்லாத்துலயுமே ஏமாத்தினார். அப்போ அங்க எல்லாருமே ஏமாத்துறாரு. என்ன தெரியுங்களா, நம்ம யாராவது ஏமாத்தணும்னா நம்மளும் அந்த மாதிரி, அதாவது நம்ம ஏமாத்துறோம், நமக்கு பெரிய ஒரு ஏமாத்துக்காரர் இருப்பார் நம்மளும் ஏமாத்துறதுக்கு. யாக்கோப் வந்து டிசீவ் பண்ணாரு, ஆனா அவரும் ரொம்ப அதனால ஏமாந்தும் போறார். பிரைஸ் காட். அப்போ ஜேக்கப் வந்து இப்ப என்ன ஆகிறாருன்னா, அவர் வந்து தகப்பனுடைய சொத்தும் அவர்கிட்ட இருக்கு, மாமனார்ட்ட இருந்து எடுத்த சொத்தும் இருக்கு. இப்போ அவர் வந்து தேவன் சொல்றதுனால அவர் தன்னுடைய சொந்த பூமிக்கு அவர் புறப்பட்டு போகிற நேரம் வந்துச்சு. இப்போ இவருக்கு ஜேக்கப் என்னன்னா ஆசீர்வாதங்களா இருக்குது, ஆனாலும் அவருக்குள்ள ஒரு என்ன இல்லை, சமாதானம் இல்லை, அவருக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இல்லை, அவருக்குள்ள ஒரு சமாதானமும் மகிழ்ச்சி இல்லை. ஏன்னா அவர் வந்து எல்லாமே ஏமாத்தி வாங்கினாரு. எதுவுமே அவர் வந்து சுயமா தேவனுடைய பலத்திலையும் எதுவுமே அவர் வந்து தேவனா தந்து அவர் வாங்கல, எல்லாமே ஏமாத்தி வாங்குறாரு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஊருக்கு வரும்போது அவருக்குள்ள என்ன இருக்குது, இப்போ பயம். அவருக்குள்ள என்ன இருக்கு, அவருக்குள்ள இப்ப பயம். ஏன் பயம் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு இந்த கதை தெரியும் தெரியாது? ஜேக்கப் எசாவை பத்தி எத்தனை பேருக்கு தெரியாது? எல்லாருக்குமே தெரியுமா ஜேக்கப்? ஓகே, குட். அப்போ அவர் என்ன பண்றாரு, இப்போ எசாவை பார்க்க போகணும். எசாவ் வந்து வெயிட் பண்ணிக்கிறாரு, அண்ணன் என்ன பண்றாரு, வெயிட் பண்ணி நிற்கிறாரு. என்னத்துக்கு? அவங்க தான் சாவடிக்க போற யாக்கோப, என்ன ஏமாத்தினாரு அப்படின்னு. இப்போ இவருக்கு அந்த ஒரு பயம், குற்ற உணர்ச்சி ஒரு பக்கம், ஏமாத்துனது பயம் வேற. இப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு போற, ஆண்டவர் இங்க பிளஸ் பண்ணுங்க, என்ன நான் போறேன், ஏன்னா நீங்க தானே சொன்னீங்க என்ன போறதுக்கு அங்க. அப்போ நீங்க அப்ப என்னன்னா, ஒருத்தர் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ரூபாய் யாருன்னா ஏமாத்தணும்னா கூட என்ன ஆகும்னா, அது நமக்கு பல மடங்கு நம்ம ஏமாந்து போவோம். அதுல 1000, 10,000, 50,000 நமக்கு தெரியாது. என்னத்துக்காக இவ்வளோ நமக்கு லாஸ் ஆயிருக்குது எல்லாமே, ஆண்டவரே என்னத்துக்குப்பா இப்படி ஆயின்னு இருக்குது, யாரா மந்திரம் பண்ணிட்டாங்களா, எதுனா வச்சுட்டாங்களா, சூன்யம் வச்சுட்டாங்களா அப்படின்னு நமக்கு ஏகப்பட்ட தாட்ஸ் வரும். ஏன் நான் எதனா தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு. ஆனா ஆண்டவரே ஏன்பா இப்படி, அன்னைக்கு 1 ரூபாய் நான் ஏமாத்துந்து எனக்கே அது பெரிய விஷயமா தெரியாது, ஆனா அந்த 1 ரூபாய் தான் இன்னைக்கு எனக்கு 10,000 போயின்னு இருக்கும். அதனால நம்ம வந்து எல்லாத்துலயுமே விஜிலண்டா இருக்கணும். எதுவுமே 1 ரூபாவும் நமக்கு வந்து. அப்போ இவர் என்ன பண்றாரு, யாக்கோபு அந்த மாதிரி ஏமாத்தி எடுக்கிறதுனால அவருக்கு என்ன இல்லை, சமாதானம் இல்லை. நமக்கும் அதுதான். நம்ம வந்து அதாவது காசு விஷயமா இருக்கலாம், இல்லை தேவன் நேரம் கொடுக்குற விஷயமா இருக்கலாம், கமிட்மெண்ட்டாக இருக்கலாம். இப்போ நான் வந்து இன்னைக்கு 2 ஹவர் டெய்லி நான் உட்காந்து ஜெபம் பண்ணுறேன், நான் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுறோம் சொல்கிறோம். ஆனால் அப்படி செய்யலைன்னா அந்த நேரம் நமக்கு வேற எதெல்லாம் நம்ம டிஸ்ட்ராய் ஆகும். அந்த டைம் காசுன்ட்டு இல்லை, எல்லாத்துலேயுமே கமிட்மெண்ட். ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன இருக்கிறோமோ அதை அவர் எதிர்பார்க்குறார் அப்படின்னு. நல்ல விதையை விதைச்சோம். அப்போ ஏன்னா இந்த நிறைய பேர் இன்னைக்கு எப்படி தெரியுமா, கிருபை, நான் கிருபையில் இருக்கிறேன் அதனால ஆண்டவர் என்னை மன்னிச்சிடுவார். கிரேஸ் இருக்குது, நான் எவ்வளோ பாவம் பண்ணாலும் ஆண்டவர் கிருபையால என்னை மன்னிச்சிட்டாரு அதனால இட்ஸ் ஓகே. இந்த மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. கிருபை கூட பிரின்சிபல் இருக்கு. கிருபை கூட நான் எப்படின்னா இருக்கலாம், கிருபை என்னை காப்பாத்தினே இருக்கும். இல்லை, நீ என்ன விதைக்கிறியோ அதற்கான அறுவடை கிருபையால் பெற்றுக்கொள்வ.
நீ என்ன விதைக்கிறியோ அது நல்ல விதை நீ விதைக்கும் போது கிருபையால் அதற்கான ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்வ. அதனால நான் தப்பு பண்ணினே இருந்து நான் கிருபையால வாழ முடியும் மற்றும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. அதுவும் ஒரு டிசீவ். சாத்தான் நம்மளை வஞ்சித்து போடுவான். ஒரு நாள் நம்ம வந்து கூனி குறுகி கில்ட்ல எப்பவுமே நம்ம இருக்கக்கூடாது. அதுதான் சாத்தான் பண்ற முதல் வேலை, நம்ம கில்ட்ல போடுறது. ஏன்னா அப்பதான் தேவன்ட்டு நம்ம டிஸ்கனெக்ட் ஆக முடியும். இதயத்துல இப்பதான் சொன்ன ஜூனா இதயத்துல கனெக்ட் ஆகுறது. இதயத்துல ஏன் கனெக்ட் ஆக முடியலன்னா நமக்குள்ள இருக்கிற கில்ட், ஃபர்கிவ்னஸ் இல்ல, பாவங்கள் நம்ம பண்ணிட்டு ஆண்டவர் மன்னிக்குவாரா மன்னிக்க மாட்டாரான்னு குற்ற உணர்ச்சி, இதெல்லாம் பயம், வரி, பழைய காலத்துல நடந்த காரியம் மன்னிக்க முடியும், இதெல்லாம் எனக்குள்ள வைத்துன்னு நான் ஊழியம் செய்யறேன்னு சொன்னா ஆனா எனக்கு இன்னைக்கு முடியல, அது ஒரு பக்கம் கில்ட். எல்லாத்தையுமே தேவன்ட்டு நம்ம தூரப்படுத்துற காரியங்கள். அப்ப நம்ம என்ன ஆயிடுறோம் அந்த நேரத்துக்கு. அப்ப டெய்லி செக் பண்ணினே இருக்கணும், நான் இன்னைக்கு யூதனா இருக்கிறேன்னா, நான் இன்னைக்கு புறஜாதியா இருக்கிறேன்னா. ஏன்னா நான் யூதன் இன்னைக்கு ரசிக்கப்பட்டு வாழ்நாள் முழு யூதனா இருப்பேன் மட்டும் நினைக்க கூடாது. ஏன்னா ஆதாம யூதனா இருந்திருக்கலாம் கடவுள் கூட இருக்கிற வரைக்கும், அப்புறமா அவரு புறஜாதியா மாறிடாரு. ஏன்னா அவர் பண்ண தப்பு இல்லை, அதுக்கும் சான்ஸ் இருக்கு. பிரைஸ் காட், ஹalleluya. ஸோ நம்ம வாழ்க்கையில எங்க போனாலும் என்ன எழுதப்படுது. இப்போ ₹1 நான் வந்து திருடிட்டேன்னா என் இதயத்துல எழுதுது, நானே எழுதிக்கிறேன் என்னன்னா நான் ஒரு திருடன். நமக்கு தெரியாது, நம்ம எழுதிடுவோம் நான் ஒரு திருடன். நீ எங்க போனாலும் அந்த வைப்ஸ், அந்த நீ எழுதின பிற ஹார்ட்ல வைப் அது உனக்கு சொல்லினே இருக்கும். நீ ஒரு திருட, இதை ஏமாத்திடு, நீ ஒரு திருட, இதை ஏமாத்திடு, இங்க இது பண்ணிடு. கடலுக்கு நேரம் கொடுக்கலையா, அங்கேயும் நீ டைமை திருடுற அவருது, அப்ப நான் ஒரு திருடன். அது உங்களுக்கு கொடுத்துனே இருக்கும் அந்த வைப். ஸோ நீ திருடங்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வேற எல்லா காரியமும் இருக்கு. எல்லாத்துலயும் நம்ம ஒரு விஷயம் நமக்கு வந்து கடவுளுக்கு பிடிக்காததோ எதிரான காரியம் பண்ணும்போது நாமளே நம்ம இதயத்துல எழுதிக்கிறோம், சப்கான்ஷியஸா எழுதிக்கிறோம், நான் இதுதான் என்னோட அடையாளம். அதன்படிதான் நம்ம ஓடுவோம். அதனால நமக்கு டெலிவரன்ஸ் ஒரு சமாதானம் இருக்காது. இப்ப ஜேக்கப் அப்ப எப்படி இருந்திருப்பாரு, டிசீவர். அதனால அவர் மைண்ட்ல அவர் ஹார்ட்ல ஏற்கனவே அவர் எழுதிட்டாரு நான் ஒரு டிசீவர். அதனாலதான் அவருக்கு என்ன இல்லை, சமாதானம். அவருக்கு பணத்துல கம்மியே இல்ல, பணக்காரர். எசாவுக்கு கிஃப்ட் பண்றதுக்கு நீங்க போய் 32வது அதிகாரம் படிச்சு பாருங்க, நீங்க படிச்சிருப்பீங்க. ஆன்சர்ஸ் தேடுறதுக்காக நீங்க ஜெனசிஸ் படிச்சுங்க. அதுல எசாவுக்கு கிஃப்ட் பண்றதுக்காக என்னென்ன கொடுக்குறாரு, 20 கேமல், எவ்வளவோ மாடு, எவ்வளோ ஆடு, எவ்வளோ ஷீப்ஸ், எவ்வளோ. அப்போ வெறும் கிஃப்ட்டுக்கே அவ்வளோ கொடுக்குறாருன்னா நான் யோசிக்கிறேன் அவருக்கு எவ்வளோ இருந்திருக்கும். அப்போ கண்டிப்பா அவர் வந்து ஒரு 1% ஆஃப் கிஃப்ட் தான் யாரா இருந்தாலும் கொடுக்குவாங்க, மொத்தம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்ப நமக்கிட்டே ஒரு 10 வீடுக்கு தான் ஒரு வீடு கொடுக்க கூட நம்ம யோசிப்போம். அவர் வந்து கிஃப்ட் கொடுக்குறாருன்னா கண்டிப்பா 1% தான் கொடுப்பாரு, பாதிக்கு பாதி கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப அவருக்கு எவ்வளவு இருந்திருக்கும், 100 கேமல் இருந்திருக்கும்னா கூட யோசிக்கிறதுக்கு இல்லை. நோ வண்டர் 20 கேமல் கொடுக்குறாருன்னா அவர் 100 இருந்திருக்கும் இல்லையா. அப்ப எவ்வளவு பணக்காரன். ஆனா அவருக்கு நிம்மதி இல்லை. தேவன்ட்டு போய் இன்னும் என்ன ஆசீர்வாதின்றாரு. என்னத்துக்கு, ஏற்கனவே அவ்வளோ இருக்குது இல்லை ஆசீர்வாதம், எதுக்கு போயிட்டு ஆண்டவர் நீங்க ஆசீர்வதிக்காம நான் இந்த இடத்துல போக மாட்டேன்றாரு. என்னத்துக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நேற்று அவருக்கு சமாதானம் இல்லை, அவருக்கு மகிழ்ச்சி இல்லை, எவ்வளோ இருந்தும் அவருக்கு மகிழ்ச்சி சமாதானம் இல்லை. அதனால நீங்க ஆசீர்வதிக்காம நான் இங்கத்துல இருந்து போவே மாட்டேன் அப்படின்றார். பிரைஸ் காட், ஹalleluya. அப்போ என்னன்னா தேவன் நீதியான தேவன். தேவன் யாரு, நம்ம கிறிஸ்டியனா இருக்கிறோங்கிறதுக்காக கிருபையால் நம்மளால தப்பிக்க முடியாது. கிருபை இருக்குது, நம்மளால தப்பிக்கவே முடியாது. ஏன்னா என்ன ஆனாலும் பிரின்சிபல் இஸ் சேம். ஆண்டவர் கொண்டு வந்த லா இஸ் சேம். அவர் வந்து எடுத்துட்டு வந்த எல்லா நியாயமும் சேம் தான். கிருபை இருக்கிறதுக்காக நான் கிறிஸ்டியன், நான் கிருபையில வாழ்ந்துன்னு போய் இஷ்டத்துக்கு வாழ என்னால முடியாது, அது கூடாத காரியம். பால் சொல்றாரு சர்டன்லி, அப்படி பாவம் பண்ணினே இருக்கலாமா, சர்டன்லி நாட். பாவம் அவர் பால் சொல்றாரு அப்படி கிடையாது, சர்டன்லி நாட். யார் ஒருவர் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறாங்களோ அவர் நீதிமான் ஆக்கப்படுறாங்களோ அவங்க பாவம் பண்ண மாட்டாங்க. அவங்க கான்சியஸ் அவங்களை விடாது, அவங்களோட கன்சைன்ஸ் அவங்களை விடாதுன்னு இருக்குது வசனம். இன்னைக்கு உண்மையா நான் அனுபவிக்கிறது. என்னால வந்து நார்மலாவே கொஞ்சம் கம்ஃபர்டபுளுக்கு ரீல்ஸ் பார்க்கும்போது நான் இவ்வளோ கடலுக்குள்ள இருக்கும்போது பார்த்துன்னு இருந்தேன். ஆனா இப்ப அது கூட எனக்கு கை போறது இல்லை. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு காரியம் வேண்டாம். என் தேவனோட இதயத்துல என் இதயத்தை டிஸ்கனெக்ட் பண்ற ஒரு காரியம் எனக்கு வேண்டாம். அப்பதான் அந்த பால் சொல்ற வசனத்தை நான் ஒரு நாள் படிக்கும் போது சர்டன்லி நாட் பாவம் பண்ண முடியாது. எப்படி பாவம் பண்ணாம இருக்க முடியும் நான் யோசிச்சேன். ஆனா முடியும். அந்த மாதிரி நீங்க ஆண்டரோட கனெக்ட் ஆயிருந்தீங்கன்னா முடியும். Praise God. If you do not respect your own word, you can never respect God's word.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு உன்னுடைய வார்த்தையை, நீங்க கொடுக்குற வார்த்தையை உங்களால நம்ப முடியலன்னா, அதாவது மரியாதை கொடுக்க முடியலன்னா, தேவனோட வார்த்தைக்கு நீ மரியாதை கொடுக்க முடியாது. நீ என்னதான் கோயிலுக்கு போனாலோ, என்னதான் ஆண்டவர் வார்த்தை கேட்டாலோ, நான் கிறிஸ்டியன் சொல்லிக்கினாலோ, அவருடைய வார்த்தைக்கு உன்னால மரியாதை கொடுக்க முடியாது. எப்போ உன்னோட வார்த்தைக்கு நீ எப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் இன்னைக்கு கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி வசனத்தை தியானிக்கிறேன்னு நான் வார்த்தை கொடுக்குறீங்க, நீ இன்னைக்கு அது செய்யறது இல்ல, அப்போ உன் வார்த்தைக்கு நீ மரியாதை இருக்கா? இப்ப பாருங்க, அம்மா வந்து ஒரு கடைக்கு போச்சோன்னாங்க, சொன்னோம் நம்ம என்ன செய்யறோம், போறோம். கடைக்கு போறோமா, சொன்னோன்னு போறோம். ஏன்? அம்மாவுடைய வார்த்தைக்கு மரியாதை. சோ மரியாதை கொடுத்தா நம்ம செய்வோம். அப்ப நீ ஒரு வார்த்தை கொடுக்குற, நான் ஆண்டருக்காக இது செய்யறேன், இல்ல நான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், இல்ல நான் இந்த மாதிரி ஆஃபரிங் பண்றேன், இல்ல ஏதோ ஒரு வார்த்தை நீங்க கொடுக்குறீங்க, ஆனா நீங்க செய்யறதே இல்லை. ஆஃபரிங் வேற விஷயம், எல்லாம் வெறும் தேவனுக்கு நேரம் கொடுக்குறது பேசலாம் நம்ம. ஏன்னா இது ப்ரிப்பரேஷன் டைம். இப்போ இன்னைக்கு நம்ம இப்போ ஒரு வாரமா நான் படிச்சிருந்தோம், நான் சொன்னேன் மினிமம் 3 times வீடியோ பார்த்துட்டு அதற்கான நிஜமா சொல்றேனே அந்த வசனத்தை கேட்டு அதுக்குள்ள இருக்கிற வசனத்தை எனக்கு அனுப்பி வைங்கன்னு நான் சொல்லல. அப்படி சொல்லியிருந்தா அட்லீஸ்ட் எனக்கு கிடைச்சிருக்கும் சொல்லுது. ஆனா நானே அந்த வசனத்தையும் எடுத்து ஸ்பூன் ஃபீடிங் இன்னும் கொடுத்தும் சில பேர் இன்னுமே உங்க மனசாட்சி தெரியும் பார்க்கவே இல்லை வீடியோவை. அப்போ நீங்க வார்த்தை கொடுக்குறீங்க இல்லையா, அந்த வார்த்தைக்கு மரியாதை இல்லைன்னா, உங்க வார்த்தைக்கு மரியாதை இல்லைன்னா நீங்க எப்படி தேவனோட வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பீங்க? என்னதான் கேட்டாலும், என்னதான் ஜீசஸ் தான் என்னுடைய கடவுள், ஐ லவ் ஹிம் வாயில சொல்றது ரொம்ப ஈஸி, ஆக்ஷன்ல நீங்க காமிக்கலன்னா அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க மரியாதை கொடுத்து நில்ல. இதுதான் உண்மை. யாக்கோபு 40 வயசுல ஒரு கல்யாணம் ஆகுது. நீங்க படிச்சு பாருங்க, எத்தனை வயசுல கல்யாணம் ஆகுது? 40 வயசுல கல்யாணம் ஆகுது. 60 வயசுல பிள்ளைங்க பாக்குறாரு அவர். அவ்வளோ வருஷம் நிம்மதி இல்லாம இருக்கிறாரு அவர். தேவன் கிட்ட திரும்ப போய் பிளெஸிங் கேட்கிற வரைக்கும் அவருக்கு நிம்மதி இல்லை. அப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கும். நம்மளா சுயமா எல்லாம் ஓடுனாக்கா தேவனுடைய பெலத்தை புரியாம நம்ம வார்த்தைக்கு மதிப்பு இல்லாம. பிரைஸ் காட். உங்களோட வார்த்தைக்கு நீங்க மரியாதை கொடுங்க ஃபர்ஸ்ட். நீங்க உங்களோட வார்த்தைக்கு வாட் இஸ் வாக்கிங் வித் ஜீசஸ், கைப்பிடிச்சு நடக்கிறதா, ஏசோட நடக்குன்னு அவரோட டுவெல் பண்றது, அவரோட எண்ணத்துல இருக்கிறது எப்பவுமே. பிரைஸ் காட். இப்ப ஜேக்கப் வந்து பிதாவுக்கிட்ட இருந்து அவர் அப்பா கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்குறாரு. ஆனா அவரால் பரிபூர்ணமான ஃபீலிங் அவருக்கு இல்லை. இப்போ வந்து அவருடைய அண்ணனை பார்க்க போறாரு. ஆனா அவருக்கு ஒரு பயம். இப்போ ஹூ இஸ் இஸ்ராயல், யார் இஸ்ராயல்? திரும்பவும் கேட்கிறேன், யார் இஸ்ராயல்? இப்ப ஏப்ரஹாம் வந்து எப்படி தன்னுடைய இதயத்தை தேவனுக்கு நேரா கொண்டு போனாரு. இப்ப 25 வருஷம் தேவன் நினைச்சா உடனே பிள்ளைய கொடுத்துருக்கலாம், ஆனா அவர் கொடுக்கல. 25 வருஷம் அவர் வந்து வெயிட் பண்றாரு. தேவன் எதுக்கு வெயிட் பண்றாருன்னா, ஏப்ரஹாம் தன்னோட இதயத்தை தேவனுக்கு நேரா கொண்டு போகணும், அவர் கொடுத்த வாக்குறுதியை 100% அவர் நம்பணும் அப்படின்னு. நான் ஏற்கனவே இதை எடுத்திருக்கிறேன். அவர் 2 நம்பிக்கையில் இருக்கிறாரு. ஒன்னு என்ன, தன்னோட பலத்துல நான் வந்து எனக்கு பிள்ளை கிடைக்கும்னு, இன்னொன்னு ஆண்டவர் வாக்குறுதி உண்மையா மாறும். ஆனா ஒரு நாள் 2 பேருக்குமே, ஏப்ரஹாமுக்கும் சாராக்குமே எல்லா உறுப்பு செத்து போன நேரத்தை அவருக்கு இப்ப நம்புறதுக்கு 2 நம்பிக்கைக்கு அவர் மேல சுயபலத்துக்கு நம்பிக்கை வர முடியாது. அதனால ஒரு நம்பிக்கை யார் மேல போகுது? ஒருத்தர் மேல போகுது, தேவன் மாத்திரமே. அப்படி ஒரு எண்ணிக்கை அதை இதயத்துல பர்சுவேட் பண்றாரோ அன்னைக்கு அவருக்கு பிள்ளை பிறக்குது. நமக்கும் சில காரணம் எதிர்பார்த்து நிற்போம் என்னைக்கு. அப்போ இப்போ என்னன்னாக்கா, ஏப்ரஹாம் மேல வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் அவர் என்ன சொல்றாரு, உன்னுடைய சன்னதிக்கு கொடுக்க வேண்டாம். அப்ப அந்த ஆசீர்வாதம் யார் தலைமையில போகுது? நெக்ஸ்ட் ஐசாக் தலைமையில போகுது. அதுக்கப்புறம் யார் தலைமையில போகுது? யாக்கோபு. அப்ப யாக்கோபு தலைமையில ஆசீர்வாதம் இருக்கு தேவன் வாக்கு பிரகாரம். ஆனா அந்த ஆசீர்வாதம் அவன் வாழ்க்கையில நிறைவேற முடியல. ஏன்? அவருடைய இதயத்துல சமாதானம் இல்லை, அவருக்குள்ள அந்த வஞ்சிக்கிற அந்த ஒரு தன்மை இருந்ததுனால. ஆனா அந்த ஆசீர்வாதம் தேவனுடைய வாக்குறுதி ஃபெயில் ஆகாது. ஆனா அவர் தலைமையில இருக்கு அந்த ஆசீர்வாதம், அதனாலதான் ஆசீர்வாதமா இருக்காரு. ஆனா அவருக்குள்ள சமாதானம் இல்லை. அப்ப அதே ஆசீர்வாதம் ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம் சந்நிதிக்குன்னா யார் வரைக்கும்? நம்ம வரைக்கும். அப்ப நமக்கு மேலேயும் ஆசீர்வாதம் இருக்குது. ஆனா அது வெளிப்படுத்தணும்னா உன் இதயம் தேவனோட கனெக்ட் ஆகணும். 100% உங்களுக்கு அந்த வாக்குறுதி நீங்க வந்து நிச்சயிக்கணும் உங்க இதயத்துல. அப்போ உங்களுக்கு கண்டிப்பா அது. அப்போ யாக்கோபு எப்படி அது அவரோட இதயத்தை தேவனுக்கு நேரா கொண்டு போறாரு? இப்ப ஏப்ரஹாம் வந்து எப்படி இதயத்துக்கு நேரா கொண்டு போறாருன்னு நம்ம பாக்குறோம். தேவனுக்கு நேரா அவர் இதயத்தை எப்படி கொண்டு போறாருன்னு நம்ம பார்த்தோம். யாக்கோபு எப்படி கொண்டு போறாரு? இப்போ யாக்கோபு எப்படின்னாக்கா, அவர் வந்து நைட்டெல்லாம் வந்து தேவனோட என்ன பண்றாரு? சண்டை போடுறாரு. நம்ம பார்த்துருக்கிறோம்ல, நைட்டெல்லாம் சண்டை போடுறாரு.
அப்போ சண்டை போட்டு ஃபைனலா யாக்கோபு என்ன கேட்கிறாருன்னா, ஆண்டவரை நான் ஆசீர்வதி என்ன கேட்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அதாவது தேவன் சொல்றாரு, தேவனோ ஏஞ்சலோ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஏன் உன்னை ஆசீர்வதிக்கணும்? எப்படி உன்னை ஆசீர்வதிக்க முடியும்? நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. அப்போ யாக்கோபு ஏன் உன்னுடைய பெயர்னால, உன்னுடைய நாமத்தினால, உன் பேர்னால. உன் பேர் என்ன? ஏமாத்துக்காரன். நான் எப்படி உன்னை ஆசீர்வதிக்க முடியும்? Praise God. அப்போ இந்த மாதிரி ஒரு பேர்ல உன்னுடைய ஆசீர்வாதம் உன்கிட்ட தங்காது. இன்னைக்கு நம்ம என்ன நாமத்துல இருக்கிறோம்? ஏமாத்துக்காரன் யாக்கோபு. நமக்கு என்ன பேர் நம்ம வச்சுக்கலாம்? தேவனோட இருக்கிறனா, உண்மையா இருக்கிறனா, ஹானஸ்டா இருக்கிறனா? நீ ஹானஸ்டா இருக்க முடியாது. தேவனால நான் நீதிமான் ஆக்கப்பட்டேன்னு அவர் எனக்குள்ள இருக்கிறான்னு உறுதியில நான் இருக்கிறேன்னா, அப்போ அந்த ஒரு நிச்சயத்துல இருக்கிறேன் நான் இதயத்துல, அப்போ அந்த ஆசீர்வாதம் வெளிப்படும் வாழ்க்கையில. அப்போ ஐ வில் கிவ் யூ a நியூ ஐடென்டிட்டின்றாரு. உனக்கு நான் புதிய அடையாளத்தை கொடுக்குறேன். நமக்கும் தேவன் கொடுத்திருக்காரு. இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இயேசு கிறிஸ்துக்குள் நம்ம யார் நம்மளை புரிய வைத்திருக்கிறார். பிரைஸ் காட். அப்போ உனக்கு நான் புதிய அடையாளத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இஸ்ராயேலின் பேர் வைக்கிறார். இஸ்ரவேல். யார் இஸ்ராயேல்? யாக்கோபு இஸ்ராயேல். ஓகே, இஸ்ராயலுக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பிரின்ஸ் ஆஃப் காட், தேவகுமாரன், தேவனை போலவே, தேவனை போலவே, தேவகுமாரன். அப்போ இஸ்ராயல் யாரு? தேவனை போலவே. அப்போ நானும் இஸ்ராயல்னாக்கா நம்ம யாரை போலவே? தேவனை போலவே. எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான. அப்போ பேர் மட்டும் இல்லாம இவர் ஒரு வேலை பண்ணிட்டார் தேவன். அங்க நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பேர் ஆசீர்வாதம் மட்டும் கொடுத்து பேர் மட்டும் அதான் என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர்? இடுப்பு அடிச்சிட்டாரு. யாக்கோபுடைய இடுப்பு அடிச்சிட்டாரு. ஏன்? நல்லா தானே இருந்தாரு. நல்லா இருந்தா ஓடினா போயிருப்பாரு எசாவு கிட்டன்னு தச்சு. இப்போ ஓடக்கூட முடியாது அவருக்கு. இடுப்பு ஒடிச்சிட்டாரு. தேவன் ஹீலிங் பண்றாங்க பார்த்தா இடுப்பு ஒடிச்சிட்டாரு, ஒடிச்சிட்டாரு. ஏன் அப்படின்னா, அதாவது எப்படி ரெண்டு நம்பிக்கை இல்லாம ஏப்ரஹாம ஒரு நம்பிக்கைக்குள்ள தேவன் எடுத்துட்டு வராரோ, இங்க பாத்தீங்கன்னா யாக்கோபு எல்லாத்துலயுமே தன்னோட சுய பலத்தை நம்பி இருந்தாரு. அவர் போய் பர்த் ரைட்டை நானே எடுத்துக்கிறேன்ட்டு அவங்க அண்ணன்ட்டு பர்த் ரைட்டை புத்திர சுவீகாரத்தை எடுத்துக்கிறாரு. வேஷம் போட்டு அப்பாவை ஏமாத்துறாரு. எல்லாம் சுயமா பண்றாரு. அங்க போயிட்டு மாமனார்கிட்ட ஏமாத்துறாரு. அப்படி நல்ல நல்ல ஆட்டுக்குட்டி எல்லாம் சேகரிச்சுக்கிறாரு. எல்லாமே சுயத்துல என்னால முடியும். எல்லாமே சுயமா ஸ்ட்ரிங். இப்ப கூட சொல்றீங்க அதுல படிச்சு பாருங்க. அவர் பேசும்போது ஐன்னு பேசுறாரு. ஐ டிட் ஐ அப்படின்ட்டு. அப்படின்னா நான் 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 என்னோட பலத்தை சார்ந்து இருக்கிறாரு ஆண்டவருக்கு. அப்படி அப்போ அவர் என்ன பண்றாரு? என்ன சார்ந்து இருக்கணும்? யாரு? தேவனை சார்ந்து இருக்கணும். அப்போ நான் என்னுடைய ஸ்ட்ரென்த், ஆண்டோட ஆசீர்வாதம் ரெண்டும். அப்போ என்ன பிளஸ் பண்ணுங்க நான் போறேன் எசாவு கிட்ட இல்ல, என்ன பிளஸ் பண்ணுவோம், நீங்க என்னோட வாங்க. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கறது. அப்போ என்ன பண்ணிட்டாருங்க? ரைட்டா ட்விஸ்ட் பண்ணிட்டாரு. இப்ப பிரைஸ் காட். அப்ப என்னன்னா, நான் என்னுடைய தகுதி, என்னோட எபிலிட்டி, என்னோட ஸ்ட்ரென்த், என்னோட டிசீவிங் மைண்ட் அது இல்லை. நான் சொன்ன மாதிரி ஏப்ரஹாம் தலைக்கு மேல இருந்த ஆசீர்வாதம் இப்போ யாக்கோபு தலை மேல இருக்கு. அது வெளிப்படணும். அப்போ நீ தேவனை மாத்திரம் சார்ந்து இருந்தா அது வெளிப்படும். இன்னைக்கு நமக்கும் அதுதான். நமக்கு மேல ஆசீர்வாதம் பலமா கொடுக்கப்பட்டிருக்குது. யாக்கோபுக்கு ஒரு ஆசீர்வாதம், ஏப்ரஹாமுக்கு ஒரு ஆசீர்வாதம், தாவீதுக்கு, நமக்கு எல்லாமே. அப்ப எவ்வளவு பலமான ஆசீர்வாதம் நமக்கு மேல இருக்கு. வெளிப்படணும். இதயம் கனெக்ட் ஆகணும். இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணணும், உங்களோட வார்த்தையை நீங்க மதிக்கிறீங்களா? பிரைஸ் காட். அப்போ இட் வாஸ் ஸ்போக்கன் டு ஏப்ரஹாம். அப்புறமா ஐசாக்குக்கும் தேவன் அதே ஆசீர்வாதம் சொல்றாரு. உன்ன சன்னதியை ஸ்டார்ஸ் போல நான் இது பண்ண அதே ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு. ஆதியாகமம் 26வது வசனம் போய் படிச்சு பாருங்க. அதுல ஃபுல் பிளெஸிங்ஸ் இருக்குது. வெரி பவர்ஃபுல். ரொம்ப நல்ல ஒரு பிளெஸ்டு ஆன ஒரு அதிகாரம். அதுல பிளெஸிங்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. அது நமக்கு ரிலேட்டடா இருக்குது. நீங்க படிச்சு பாருங்க. உங்களை வச்சு பாருங்க. இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் நீங்க படிச்சு பாருங்க. அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி வெளிப்படும்னா, இதயத்தின் வழியாய்தான் வெளிப்படும். ஆபிரகாம் தன்னுடைய இதயத்தை எடுத்துட்டு போகும்போது அங்க வெளிப்பட்டுச்சு. ஐசாக் தன்னுடைய இதயத்தை தேவனுக்கு நேரம் எடுத்துட்டு போகுது. ஐசாக் இது இஸ்ராயல் இப்ப முடிஞ்சிச்சு. யாக்கோபுது இந்த இஸ்ராயல் ஐசாக் நெக்ஸ்ட் வீக் நம்ம பேசலாம்.
இஸ்ராயலுங்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமான காரியம். நமக்கு தெரியல இஸ்ராயல் ஒரு நாடு, அப்புறமா இஸ்ராயல் யாரும் நம்ம அவ்வளவுதான் தெரியும். ஆனா அந்த இஸ்ராயல் எப்படி வெளிப்படுறது, நம்ம வெளியே ஆசிரியர் எப்படி வெளியே வருது யாருக்குமே தெரியாது. அப்போ உன்னுடைய இதயம் எப்போ தேவனோட கனெக்ட் ஆகுதோ அப்பதான் அந்த ஆசீர்வாதம் வெளிப்படும். ஏப்ரஹாம் இதயம் ஆண்டோட கனெக்ட் ஆகும்போது பிள்ளை பிறந்துச்சு. ஐசாக்குடைய இதயம் ஆண்டோட கனெக்ட் ஆகும்போது ரெஹபோத்னு ஆசீர்வதிக்கிறார் தேவன். யாக்கோபு எப்போ இதயத்துல தேவனோட கனெக்ட் ஆகுறாரோ அவர் போய் ஏசாவு கூட சண்டை போட்டாரா இல்ல ஏசாவு எதிராக பண்ணாரா? இடுப்பு ஒடிஞ்சிருக்கு, ஆனா என்ன ஆச்சு? ஓடினாரா? பயந்து ஒளிஞ்சாரா? ஒடிஞ்ச இடுப்பு திருப்பி ஒடிச்சாரா? ஏசாவு சமாதானம் பண்ணாங்க. தேவனோடு இருக்கும்போது எல்லாமே நீ யோசிச்சு பார்க்காத முடி சமாதானமா, நிம்மதியா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா, இமேஜின் பியாண்ட் இமேஜினேஷன், கற்பனை செய்வதற்கு அதுதான் ஆண்டவர் எண்ணாத எட்டாத பெரிய காரியம் செய்வேன் எப்போ உன் இதயம் தேவனோடு கனெக்ட் ஆகும்போது. நம்ம இதயத்தின் காரியங்களை பத்தி நம்ம ரொம்ப நாளா பேசின்னு வந்து இருக்கிறோம். ஏன் நார்மல் கிறிஸ்டியன் போல எனக்கு எல்லாமே பைபிள தெரியும் அப்படி வாழ வேண்டாம். என்கிட்ட ஒரு சிஸ்டர் சொல்றாங்க மஞ்சாத்தூள்ல ரொம்ப கலப்படம் இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம், மஞ்சா என்ன நினைக்கிற சிஸ்டர், நான் அந்த மஞ்சா முழுசு வாங்கி நான் அரிக்க நினைக்கிறேன் அப்படி. அவங்க வந்து யாரோ அவங்களுக்கு சொன்னாங்களாம். அதனால என்கிட்ட கேட்டாங்க, சிஸ்டர் எங்கன்னா மஞ்சா அரிக்கிற மிஷின் எனக்கு தெரியுமா அப்படி. நான் சொன்னேன், மஞ்சாத்தூள் மட்டும் தான் கலப்படம் இருக்கா? அப்படி பார்த்தா எல்லாமே தான் கலப்படமா இருக்குது. அப்ப நீங்க எப்படி எல்லாத்தையும் சரி பண்ணுவீங்க அப்படின்ட்டு. தேவன் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறதா இதுதான் அவங்கள்ட்ட சொன்னேன். அவங்க காதுல போட்டுக்கலாம்னாக்கா, ஏன்னா அந்த ரியாலிட்டிக்கு அவ்வளவு ஈஸியா வர முடியாது. நம்ம இவ்வளோ வாரம் கத்துன்னு வர்றதுனால மேபி நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதை எடுத்துக்கிறதுக்கு. அப்படி கத்துக்காதவங்களுக்கு அது அவங்ககிட்ட நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னா நீ என்ன சாப்பாடு சாப்பிட்டாலோ அது உள்ள போகும்போது அது பரிசுத்தமா மாறிடும். அதனால சிஸ்டர் உங்களுக்கு யார் சொன்னாங்களோ அவங்ககிட்ட நீங்க வந்து அதை கேட்டு அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ள எடுத்துட்டு வந்து என்கிட்ட சொல்றதுக்கு பதில் நீங்க அவங்ககிட்ட சொல்லிக்கலாம், கடவுள் பார்த்துப்பாரு, ஒரே வார்த்தை, வேற எதுவும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் அவங்களுக்கு. கடவுள் பார்த்துப்பாரு, பார்க்கணும்னா எல்லாமே பார்க்கணும், அப்படி ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கலாமே சிஸ்டர். இதை வந்து என்கிட்ட வர சொல்றீங்க, நான் வேற போய் மிஷன் தேடணும் நான் உங்களுக்காக என்கிட்ட. பிரைஸ் காட். அப்ப என்னன்னா இந்த சத்தியம் தெரியாம தான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இந்த சத்தியம் தெரிஞ்சுன்னா ஒரு நாளும் ஒரு நோய் கிட்ட வராது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அப்ப என்னன்னா ஏப்ரஹாம் பர்சுவேட் பண்ணாரு. கனெக்ட் ஆகும்போது 100% கனெக்ட் ஆகும்போது உங்க இதய தேவன்ட்டு நீங்க அந்த வெளிப்பாட பார்ப்பீங்க. யாக்கோபு இப்ப கனெக்ட் ஆயிட்டாரு. இடுப்பு எலும்பு ஒடிஞ்சிருந்தாலும் அவருக்குள்ள என்ன வந்துச்சு? இப்போ சமாதானம். நமக்கு இடுப்பு எலும்பு ஒடியும் நான் சொல்ல, அதெல்லாம் முடிஞ்சு போனாங்க. ஆண்டவர் நமக்காக இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் ஒடிக்கப்பட்டு அவர் நமக்குள்ள இருக்கார். அவர் தான் ஒடிக்கப்பட்டார் நமக்காக. நம்ம சந்தோஷமா சமாதானம். ஆனா அதை நம்ம உணரணும் தான் நான் சொல்ல வரேன். அதை உணரணும். உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரு நீங்க உணரணும். நீங்க போற இடம், பேசுற இடம், பண்ற வேலைங்க எல்லாத்துலயுமே இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு நீங்க உணரணும். உணர்னா ஒரு நாள் நம்ம கர்த்தருக்கு எதிராக நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அப்ப இஸ்ராயல்னா உண்மையான அர்த்தம் என்ன? இஸ்ராயல்ல உண்மையான அர்த்தம் என்ன? அப்போ யார் ஒருவர் தன்னோட சுய பலத்தை சாராமல் என் தேவனே நீர்தான் எனக்கு எல்லாம், மொத்தமா என்னோட டிபெண்டன்சி தேவன் மேல. ஆண்டவரே நீங்க இல்லாம என்னால ஒண்ணுமே முடியாது. லார்ட் ஐ டிபெண்ட், மை ஸ்ட்ரெங்த் இஸ் ஆல் யூ அலோன் ஓ காட். யார் ஒருத்தர் தேவனை முழுசாய் சார்ந்து இருக்கிறார்களோ அவர்தான் இஸ்ராயல். பிரைஸ் காட். யார் இஸ்ராயல்? பிரின்ஸ் தான், தேவகுமாரன் போலவே. அவர் தான் நமக்கு அப்பா, அவரோட பிள்ளைகள் நாம். யார்? நம்ம பிரின்ஸ். அப்ப யார போல? நம்ம அப்பாவை போல. பிரைஸ் காட். அப்ப முழுசா அவரோட. அப்ப இஸ்ராயல் பீப்புள் வந்து எப்பவுமே என்ன பண்ணாங்கன்னா, நீங்க என்ன ஜட்ஜஸ்க்கு தமிழ்ல என்ன நியாயாதிபதிகள் நீங்க படிச்சு பாருங்க. ஒரு ராஜா வருவாங்க. அந்த ராஜா வந்து இந்த ராஜா மறிச்சிட்டாருன்னா இவங்களால ஒரு ராஜா இல்லாம இருக்க முடியாது. பாவத்துக்குள்ள போய் ஆரம்பிச்சிருவாங்க. திருப்பி ஆண்டவர் ராஜா அனுப்புவார். திருப்பி அந்த ராஜா இருக்கிற வரைக்கும் அப்படியே கட்டுப்பாடோட இருப்பாங்க. அந்த ராஜா மறைச்ச உடனே திருப்பி பாவத்தில். நீங்க நியாயாதிபதி படிச்சீங்கன்னா ஒவ்வொரு ராஜா வரதுக்கு முன்னாடி பாவத்தில் இருப்பாங்க. தேவன் எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகணும்.
அப்படி அப்ப என்னன்னா எப்பவுமே இஸ்ரேல் எனக்கு ஒரு ராஜா வேணும், எனக்கு அந்த ஊர்ல பாரு எவ்வளவு நல்லா இருக்குது ராஜா, நமக்கு ராஜா இல்ல, ராஜா வேணும். எப்பவுமே அவங்களுக்கு என்ன வேணும்? ராஜா வேணும். அவங்களுக்கு டிபெண்ட் பண்றதுக்கு ஒரு ராஜா வேணும். அப்ப என்னன்னா கண்ணுல பாக்குறத வச்சு அவங்க நம்புறாங்க. என் கண்ணுல ராஜா தெரியுறாரு, அப்போ எல்லாமே நன்மையா இருக்கும். கண்ணுல இருந்து அந்த ராஜா மறைஞ்சிட்டாருன்னா பாவத்துக்குள்ள. தேவன் நம்மளை எப்படி கூப்பிடுறாருன்னா, கண்ணில் தெரிகிற மனுஷர்களோ கண்ணில் தெரிகிற மணி மெட்டீரியல் காரியங்களோ அல்ல, தெரியாத இருந்தாலும் உண்மையான ராஜாவை முழுமையாக டிபெண்ட் பண்ணி வாழ்கிற, அவரோட பலத்துல வாழ்கிற பிள்ளைகளை தான் அவர் கேட்கிறார். பிரைஸ் காட். அதுதான் இஸ்ராயல் என்ன, அப்போ தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் நடப்பவன் தான் இஸ்ராயல். பிரைஸ் காட், பிரைஸ் காட், ஹalleluya. அப்போ இப்போ வந்து now Jacob has to walk in faith depending. இப்போ ஜேக்கப்க்கு ஒன்றும் பண்ண முடியாது, ஒடிஞ்சு போச்சு. இப்போ அவர் நினைச்சாலும் நினைக்கலனாலும் அவர் ஒருத்தரை நம்பி தான் வாழ்ந்தாகணும். இப்போ அவர் ஃபேத்தில் தேவனுடைய பலத்தை சார்ந்தா சாமுவேல் தெரியுங்களா? எத்தனை பேர் சாமுவேல் தெரியும்? அப்போ அவர் வந்து ராஜா சவுல் வந்து கொஞ்சம் தடுமாறிடும் போது சாமுவேல் ரொம்ப வேதனைப்படுறாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, சாமுவேலே அவங்க உன்னை ரிஜெக்ட் பண்ணல, என்ன அதனால நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத, ஃபீல் பண்ண வேண்டியது நான், நீ ஃபீல் பண்ணாத. அதனால நம்ம இன்னைக்கு இஸ்ராயலா இருக்கிறோமா? ஹூ இஸ் அ ட்ரூ இஸ்ராயல்? யார் உண்மையான இஸ்ராயல்? யார் தன் கைகளை உயர்த்தி who lifts their hand and says, Lord, நீங்க தான் எனக்கு எல்லாமே, நீங்க தான் என்னுடைய பெலன், என்னுடைய வேலை இல்லை ஆண்டவரே, என்னோட வேலை இல்லை, என்னோட டிகிரி இல்லை, என்னுடைய பணக்காசு இல்லை, என் பேங்க் பேலன்ஸ் இல்லை, என்கிட்ட இருக்கிற நிலம் வீடு வாசல் இல்லை, இது எல்லாமே நான் சார்ந்து இல்லை, என்னுடைய டிபெண்டன்சி எல்லாம் நீங்க ஒருத்தர் தான், உங்களோட ஸ்ட்ரென்த் மட்டும் தானே. யார் ஒருத்தர் ஆண்டோடைய இதயத்துல கனெக்ட் ஆகி அவர் மேல முழுசா டிபெண்ட் பண்றோமோ அவங்க தான் இஸ்ராயல். பிரைஸ் காட், ஹalleluya. இன்னைக்கு நீங்களும் நானும் இஸ்ராயலா இருக்கிறோமா?